ஏன் அமைதியை இழக்கிறாய்? இது ஆனந்தத்தின் ஸ்வரம். இந்த ஸ்வரத்தில் உலகத்தின் மகிழ்ச்சி அடங்கியுள்ளது. தேவி லக்ஷ்மி நாராயணரின் ஆனந்தமான ஸ்வரமாகும். தேவி லக்ஷ்மி மற்றும் நாராயணரின் விவாகம் இனிதே நடைபெற்றது. அடுத்தவர்களின் தவபலம் மற்றும் அவர்களின் சக்தியால் அடைந்த இந்த ஆயுதமானது ஒரு முறைதான் பயன்படுத்தப்படும். போதும், நிறுத்து ஹயக்ரீவா. உன்னுடைய இந்த சீற்றமும் உன்னுடைய குரோதமும் வீணாகிவிட்டது. காரணம், லக்ஷ்மி நாராயணர் விவாகம் எனும் பவித்திரமான பந்தத்தில் இணைந்து நிரந்தரமாக ஒன்றாக இணைந்து விட்டார்கள். அதனால் உன் நன்மைக்காக கூறுகிறேன். நான் கொடுத்த அஸ்திரத்தின் உபயோகத்தை உன்னுடைய அகங்காரத்தால், உன்னுடைய பிடிவாதத்தால் பாவத்தை சேர்த்து விட்டாய். அது இருப்பதினால்தான் வைகுண்டத்திற்குள் உன்னால் அடைய முடியவில்லை. உன்னுடைய தீய குணங்களை அழித்துவிடு. அவ்வாறு அழித்து விட்டால் ஒருவேளை வைகுண்டத்தின் நுழைவாயில்கள் உனக்காக திறக்கப்படலாம். மற்றொன்று, உன்னுடைய மனமும் குணமும் மாறிவிட்டால் உள்ளே வந்து தேவி லக்ஷ்மி நாராயணனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். உன்னை அன்போடு ஏற்றுக்கொள்வார்கள். சொல், வைகுண்டத்திற்குள் வர வேண்டுமா? நல்ல மனதுடன் இருந்தால் உள்ளே நுழையலாம். கஷ்யப முனிவரே, ஓர் மனிதனின் அடையாளமே அவன் எடுக்கும் முடிவுகள்தான். இது அயக்ரீவனின் தவறு. அதனால் அவன் செய்யும் தவறுக்காக தாங்கள் வருத்தம் கொள்ள வேண்டாம். அதர்மத்தின் இருள் நீங்கிவிட்டால் தர்மத்தின் வெளிச்சம் கண்களுக்கு தெரியும். அதனால் இந்த நம்பிக்கையோடு இந்த சிருஷ்டி நிரந்தரமாக சுழலுகிறது. தேவி லக்ஷ்மி, ஆராத்திய நாராயணர், நீங்களும் உங்கள் கடமைகளை செய்ய தொடங்கிவிடுங்கள். கணவன் மனைவியாக இருந்து தாம்பத்திய வாழ்க்கையில் சிறந்த உதாரணமாக விளங்குங்கள். இங்கு இருக்கும் வேதங்களை வைகுண்டத்தில் ஸ்தாபனம் செய்து விடுங்கள்.
லக்ஷ்மி நாராயணனின் நல்ல வாழ்வியல் சமநிலையின் ஆதாரமாகும். இவர்களிடத்தில் இருப்பது நம் ஞானத்தின் ஆதாரமான 4 வேதங்கள். இதனுடனே இந்த உலகத்திற்கு எந்த கருத்துக்கும் இடம் கிடைக்கும். எங்கு கல்வி இருக்குமோ அங்கே ஞானம் இருக்கும். அங்கிருந்துதான் சுகம் மற்றும் செல்வமும் ஆரம்பமாகும். அதாவது லக்ஷ்மி நாராயணர் சந்தோஷமாக இருந்து இந்த அனைத்து பிரபஞ்சத்திற்கும் இப்போது கிடைக்கின்ற சுகம், சந்தோஷம் மற்ற அனைத்திற்கும் ஆதாரமாகும். அதுவே ஞானத்தின் சுகம். இதற்காக உங்கள் இருவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதைப் போலவே ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து உலக நலனுக்காக ஒன்றாக செயல்படுங்கள். லக்ஷ்மி நாராயணனுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் வாழ்க! தேவி லக்ஷ்மி நாராயணரின் விவாகம் சிறப்பாக நடந்து முடிந்தது. இது சுகத்தின் நாதம், உலக சுகத்தின் ஸ்வரமாகும். உலக சுகத்தின் ஸ்வரமாகும். இது சுகத்தின் நாதம், உலக சுகத்தின் ஸ்வரமாகும். லக்ஷ்மி நாராயணர், விவாகம் என்னும் இணைப்பில் இணைந்து நிரந்தரமாக நீங்கள் ஒன்றாகி விட்டீர்கள். லக்ஷ்மி நாராயணனின் உறவை முறிப்பதற்காக நான் வைகுண்டத்திற்கு சென்றே ஆக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மிக அற்புதம். உன் பிம்பம் தான் உடைந்திருக்கிறது. லக்ஷ்மியை அடைய வேண்டும் என்ற உன் எண்ணம் உடையவில்லை. எந்த கணம் லக்ஷ்மி நாராயணன் ஒன்றாக சேர்ந்து வைகுண்டத்தை விட்டு வருவார்களோ அந்த கணம் அவர்கள் ஒன்றாக இருப்பதற்கான கடைசி கணமாக அமையும். இது நிச்சயம். தேவி, நடையில் வேகம் தேவைதான். ஆனால் இவ்வளவு வேகமாக எங்கு செல்கிறீர்கள் தேவி? கடமையை நிறைவேற்றுவதற்காகத்தான். நானும் என் கடமையை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் எந்த கடமை தங்களை அழைக்கிறது? நான் இன்னும் அதை அறியவில்லையே. அதுதான் பக்தியின் பலன். நாராயணரே, உங்கள் பக்தர்களுக்கு விவாகத்தில் கலந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனால் எந்த பக்தனால் இந்த விவாகம் நடந்ததோ அந்த பக்தன் விவாகத்திற்கு வரவில்லை. சிரேஷ நாகத்திற்கு அந்த அதிகாரத்தை கொடுங்கள் நாராயணரே. இன்று எல்லாம் முடிந்துவிடப் போகிறது. அதற்காகத்தான் நாராயணன் தன்னை ஒப்படைத்திருக்கிறான். என் மனதில் ஒரு எரிமலை கொழுந்து விட்டெரிகிறது. அது வெடித்து பூமிக்கு வந்துவிடும். அதனால் நாராயணனின் சிருஷ்டி அழிந்துவிடும்.
இந்த பூமியும் தப்பிக்கப் போவதில்லை. இதை காப்பவரின் அடையாளமும் நிலைக்காது. சுகம் சம்ருதியின் சமநிலையானது. லக்ஷ்மி நாராயணனின் சமநிலையா? நான் அந்த சமநிலையை அழிக்க வந்திருக்கின்றேன். சம்ருத்தியை அழிப்பதன் மூலமாக சமநிலையையும் அழித்து விடுவேன். பிரளயத்தை உண்டாக்குவேன். அப்போது பிரளயம் உண்டாகும். பிரளயம் உண்டாகும். பிரளயம் உண்டாகும். தாயே தனு, நீங்கள் ஒரு தாயாக இருந்தும் மகனின் லட்சியத்திற்கு தடையாக இருக்கின்றீர்கள். இப்போது நீங்கள் செய்தது சரியில்லை தாயே. நீங்கள் விரும்பவில்லையா? அதாவது உங்கள் புதல்வன் இந்த சிருஷ்டிக்கு புது நாராயணனாக கூடாதா? உங்கள் மகன் இந்த சிருஷ்டியின் பாதுகாப்பிற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா? நான் உன்னுடைய தாயாவேன். ஒரு வழியானது தன் மகனை அழிவு பாதையில் கொண்டு செல்கிறதென்றால் ஒரு தாய் கவசமாக இருந்து அதை தடுக்க வேண்டும். மகன் வெற்றியடைய வேண்டும் என்றுதான் தாய் விரும்புவாள். ஆனால் நீ எவ்வழியில் செல்கிறாயோ அவ்வழியே உன் அழிவுக்கு காரணமாகிவிடும். அஜனனாசுரனை நான் இழந்து விட்டேன். உன்னை இழக்க விரும்பவில்லை. என்ன தாயே, என் உயிரை பற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம். நான் அஜனனாசுரன் இல்லை, நான் ஹயக்ரீவன். அதோடு இந்த ஹயக்ரீவனால் மட்டுமே அழிக்க முடியும். இவைகள் நடக்க வேண்டும் என்று ஏன் விரும்புகிறாய்? தந்தையாரே, மீண்டும் வந்துவிட்டீர்களே. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்ச வந்திருக்கிறீர்கள். இல்லை மகனே, நான் உன்னை இங்கு தடுப்பதற்கு வரவில்லை. உன்னோடு இணைந்து கொள்ள வந்திருக்கிறேன். ஒரு காரியத்தை கூற வந்தேன். உன்னை உன்னால் தான் அழிக்க முடியும். அதுவும் உன்னுடைய துஷ்ட கர்மாவால், உன்னுடைய பாவக்குடம் நிரம்பியதால். மதிப்பிற்குரிய தந்தையே, உங்கள் குணத்தை உங்களால் என்றும் மாற்றிக்கொள்ள முடியாது. அதனால் நீங்கள் சொல்லும் அறிவுரைகளை கேட்டு அதற்கு பதில் கொடுத்து என் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. என் ஆற்றலையும் குறைத்துக் கொள்ள மாட்டேன். காரணம், நான் என் ஆற்றலை என் மன உறுதிக்கும் என் லட்சியத்தை அடைவதற்கும் பயன்படுத்துவேன். இந்த சிருஷ்டியில் ஒரு மகா பிரளயத்தை நான் உருவாக்குவேன். இது நான் எடுத்த தீர்மானம். மகா பிரளயம்.
வணங்குகிறேன் பிரபு. அருள் கூறுங்கள் தாயே. இங்கு நீ பூமியை சுமந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் மறுபுறம் உன் அன்னை லக்ஷ்மி நீ விவாகத்திற்கு வராத காரணத்தினால் வருந்திக் கொண்டிருக்கிறார். நான் மட்டுமா? சேஷநாகன் வரவில்லை என்பதால் நீங்களும் தானே மனம் வருந்தினீர்கள். இதை நான் நன்கு அறிவேன். இன்று நிரூபணமானது. ஒருவர் மனதை ஒருவர் நன்கு அறிந்து வைத்திருக்கிறீர்கள். அதாவது லக்ஷ்மி நாராயணர் மனமும் ஒன்றாகிவிட்டது. பிரபு, உங்கள் மனதில் இருக்கும் பாரத்தை நீக்கிவிடுங்கள். காரணம், இந்த பக்தனுடைய நாடி நரம்புகளில் எல்லாம் நீங்கள் தான் வசிக்கிறீர்கள். வைகுண்டத்தில் நான் இல்லை என்றாலும் உங்கள் விவாகத்தில் நான் கலந்து கொண்டேன். என் மனதால், என் பக்தியால், என்னுடைய ஸ்ரத்தையால். ஒருவேளை என் பக்தியின் பலன்தான் உங்கள் இருவரையும் இங்கே அழைத்து வந்திருக்கிறது பிரபு. நாங்கள் அவ்வப்போது இங்கு வரத்தான் போகிறோம். காரணம் வைகுண்டம், இவர்களின் புகுந்த வீடு. அதோடு இவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த பார்க்கடல் இவரின் தாய் வீடு. அதோடு உனக்கான இந்த இடம் மாமியார் வீடும் பிறந்த வீடும் இரண்டுமாக உனக்கு அமையும். உங்கள் புகழ் போற்றப்படட்டும், வளரட்டும். மகனே, இந்த மகா பிரளயத்தில் எந்த பாவத்தை பூலோகவாசிகளுக்கு தருவாயோ அதை நானும் அனுபவிப்பேன். தெரியும் தந்தையே. என் தந்தையை அழித்தவன் என்ற பெருமை எனக்கு கிடைக்கட்டும். இங்கிருந்து செல்லுங்கள் தந்தையே. மகா பிரளயம் உங்களுக்காக காத்திருக்கின்றது தந்தையே. ஹயக்ரீவா, வேண்டாம். நீங்களாவது நில்லுங்களேன். இப்போது ஆகாயத்திலிருந்து அழிவின் மழை பொழிய போகிறது. பர்வதங்கள் எரிமலையாக மாறிவிடும். அதோடு பார்க்கடலில் மகா பிரளயத்தின் அலைகள் பொங்கி எழும். என்ன ஆயிற்று நாராயணரே? அநீதி, ஹயக்ரீவனின் குரோதம் பூமியில் பிரளயத்தை உண்டாக்கப் போகிறது. சிருஷ்டிக்கு தேவையான கடமைகளை நாம் செய்ய இப்போது நேரம் வந்துவிட்டது தேவி. அதாவது இந்த பிரளயமானது ஆரம்பித்து விட்டால் யாராலும் தடுக்க முடியாது அல்லவா? இப்போது என்ன செய்வீர்கள் நாராயணரே?
செய்ய போகிறீர்கள் நாராயணரே? சங்கடங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் என் கடமைகளை என்னால் அலட்சியம் செய்ய முடியாது தேவி. இந்த பிரளயத்தை அடக்குவதற்காக உரிய மார்க்கத்தை உண்டாக்குவேன். பூமியின் சமநிலையை மீட்டெடுப்பேன். இல்லை நாராயணா, இல்லை. இந்த உலகத்தை காப்பவன் நீதானே நாராயணா. இப்போது நீ எதுவும் செய்ய முடியாது, எதுவும் செய்ய முடியாது.